everyone. So welcome to Vedantu channel மக்களே. Yes. நிறைய பேர் நேத்து வந்து ஃபங்க்ஷன்ஸ் பாந்தியில பார்த்துக்கிட்டு இருக்கோம், விச் மீன்ஸ் இன்னும் நம்ம எக்ஸாம்பிள்ஸை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஐடியா பசங்களா? எஸ் எவ்ரி மேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க மக்களே. எஸ் யா மக்களே. ஓகே ஃபைன். So can we start it? Yes. Hi Nimal. Yeah. So before going to this one, இன்னொரு விஷயம் கிளியர் பண்ணிக்கிறேன். This is as usual. So யாரெல்லாம் நம்மளோட JEE and NEET sections for 2 years sections join பண்ணும், அது VLCல join பண்ணோம்னா இப்போ உங்களுக்கு ஆஃபர் போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ சென்னை அண்ட் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ரீஜியன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, உனக்கு பார்க்க என்னதான் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரி லைக் கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அங்க போய் உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டில் எடுப்பாங்க. ஸோ ஸ்மார்ட் போர்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இன்ட்ராக்ஷனில் எடுக்க முடியும். அண்ட் யூ வில் ஹாவ் அ போல் இன்டர்செக்ஷன். உங்களுக்கு ஒரு ரிமோட் கொடுத்துருவாங்க. அந்த ரிமோட்டில் நீங்கள் குவிசஸில் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இட் வில் பி ஸோ மாடர்ன் டெக்னிக்ஸாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் லிங்க் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அண்ட் யூ வில் ஹாவ் அ டெஸ்ட் ஃபார் திஸ். ஸோ எனக்கு ஸ்காலர்ஷிப்பில் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா யூ கேன் ப்ரெஸ் திஸ் லிங்க் அண்ட் யூ கேன் ஜாயின் இட். சரியா பசங்களா? அண்ட் கூடவே இந்த நீட் JEE கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா நம்மளோட 30 ஏப்ரலுக்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 1 கிராம் கோல்டு வந்து ரிசீவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கிளாஸஸ்ல நிறைய உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ யூ ஹாவ் அ ஸ்பெஷல் தனியா உங்களுக்கு ஒரு மென்டார் இருக்கும். கிளாஸ் போக ஆல்வேஸ் யூ ஹாவ் அ மென்டார். அண்ட் அது போக நீங்க ஒரு ஸ்மார்ட் போர்டு இன்டர்செக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இருக்கு. சரிங்களா? So start பண்ணுவோமா? Yes, these are the points we already did. And okay, let me start பசங்களா. ஸோ இதோட ப்ரூஃபை நீங்கள் எப்படி வேணா பண்ணலாம். இதோட ப்ரூஃப் என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே 1-to-1 ஃபங்க்ஷன், ஆன்-டு ஃபங்க்ஷன்னா கிளாரிட்டி இருக்கா? 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன? ஒருத்தருக்கு ஒரு ஆள், ஒருத்தருக்கு ஒரு மேட்ச். இந்த மாதிரி நீ ஏகப்பட்ட பேர் வச்சுக்கலாம். My voice is low. Now you can hear me பசங்களா? Yes. So இப்போ கேக்குதுல ரவி? Yeah. Now you can hear me, right? இப்போ வாய்ஸ் லோவா இருக்கா? Yes பா. So okay பசங்களா. So let me discuss this first. நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. இது எந்த செட்னு கேட்டிங்கன்னா n ல இருந்து n க்கு போற ஒரு நேச்சுரல் நம்பர். So f of n is equal to n plus 2. Okay டா. Now you can hear me, right? இதுக்கு மேல என்னால பக்கத்துல வச்சு பேச முடியாது பசங்களா. சரிங்களா? ஓகேவா? So n belongs to n. So defined by n of n is equal to n plus 2. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரல் செட்டுக்கு போகுது. ஸோ இங்க இருக்க ஒரு எலமெண்ட் இங்க மேப் ஆகுது. ஸோ இப்படி மேப் ஆனா அப்படின்னா இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். எவ்ரி ஒன் கேன் சி. இப்போ வந்துட்டு நான் n-க்கு 1ன்னு போட்டேன்னா எனக்கு f of n will match to 3. இதுவே நான் 2ன்னு போட்டேன்னா என்னோட f of n matches to 4. ஓகேவா? ஆமா ரைட்? அண்ட் if n-க்கு நான் 3ன்னு போட்டேன்னா what is your f of n? Your f of n matches to மக்களே, your f of n matches to 5. சரிங்களா? இந்த மாதிரி மேட்ச் ஆகிட்டே வருது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு நம்பர் தான் வருது, யூனிக் நம்பரா வருது. கரெக்டா? ஸோ இந்த f of 3ங்கிற இந்த ஆன்சர் வேற எங்கேயாவது வர ரிப்பீட்டேஷனுக்கு அலௌட் இருக்கா? எங்கேயாவது வர சான்ஸ் இருக்கானா? இல்ல. அது 1-ஆ இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு 3 கிடைக்கும். வேற யாருக்குமே 3 கிடைக்காது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் தான் கிடைக்குது. அண்ட் யூ கேன் see this. இதுல பார்த்தனா 1-2க்கு மேப்பே இல்ல. 1-2க்கு மேப்பே இல்ல பசங்களா. அப்போ இது on-to-வா? இல்லை. 1-2க்கு you don't have any pre-images. ஸோ அதுக்காக pre-images இல்ல. அதனால இது 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் on-to ஃபங்க்ஷன் இல்லை. சரியா? இது எப்படி வந்து சொல்வீங்க? how will you write it? like 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஃபார்முலா எத்திக்ஸ் சொல்றேன், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? f of m is equal to f of n அப்படின்னு எழுதிக்கணும். இன் லாஸ்ட் m-ம் n-ம் ஈக்குவல்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா they are 1-to-1 ஃபங்க்ஷன்.
சரியா பசங்களா? ஸோ எஃப் ஆஃப் எம்னா எப்படி எழுதிக்கலாம்? எம் பிளஸ் டூ அண்ட் எஃப் ஆஃப் என்னா என் பிளஸ் டூ. சரிங்களா? ஸோ டூ டூ கேன்சல் இன் லாஸ்ட் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? எம் இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? புரியலையா? வாட் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் நிக்கிதா? ஸோ சி இப்படி ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கடா, இப்படி ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கு. 1 2 3 4 5 6 அப்டூன்னு இந்த செட் போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஓகே, ஸோ இங்கே 1 2 3 4 ஏன்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கே தான் அந்த செட் போகுது. 5 6 யூ கேன் சி திஸ் 1 இஸ் மேப்டு டு 3, 2 இஸ் மேப்டு டு 4, 3 இஸ் மேப்டு டு 5. பார்த்தனா தெரியுதா? ஒருத்தருக்கு ஒரு இமேஜ், ஸோ ஒருத்தருக்கு ஒரு பாலிசியில் மேப் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னது? இந்த 1க்கு 2க்கும் மேப்பே இல்லை. ஸோ தே டோன்ட் ஹாவ் மேப்ஸ். ஸோ அதனால இது ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை. சரியா? 1 and 2 doesn't map itself. அதனால இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. இது நீ கிராஃபை வச்சு சொல்றது. ஜென்ரலா ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும் 1 to 1னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்லணும். ஓகேங்களா? நீங்க 11th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க அண்ட் யூ ஆர் நாட் அ கிட் நவ். நீங்க கொஞ்சம் ஹையர்டா தான் ப்ரூவ் பண்ணணும். எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் என் நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கணும். எப்படி எடுத்துப்பீங்க? இது உண்மைன்னு எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் எம்மும் எஃப் ஆஃப் என்னும் ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. லாஸ்ட்ல எம் ஈக்குவல் டு என்னன்னு உனக்கு கிடைச்சா 1 to 1, கிடைக்கலன்னா நாட் 1 to 1. கிளியரா? ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு 1 to 1 ஃபங்க்ஷன். அப்போ ஆப்வியஸ்லி இந்த ஃபங்க்ஷன் ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இது ஆன் டுவா இல்லையான்றது நம்ம கெஸ் பண்ணோம். ஓகே, இது ஆன் டு ஃபங்க்ஷனா இல்லையான்னு நம்ம சொல்லணும். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு இங்க ஆன் டுக்கு எது மிஸ் ஆச்சு? நல்லா சொல்லு. இந்த n to n செட்ல இது 1 to 1. ஆனா ஆன் டுவா இல்லாததுக்கு காரணம் என்ன? இந்த 1ம் 2ம் மேப் ஆகாததுனால. கரெக்டா? ஆனா இங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டான். யூ ஹாவ் அ சொல்யூஷன். வாட் இஸ் அ சொல்யூஷன்? -1 0வையும் நீ டொமைன்ல ஆட் பண்ணிக்கோ. அவன் என்ன சொல்லிட்டான்? -1ஐயும் 0வையும் டொமைன்ல ஆட் பண்ணிக்க சொல்லிட்டான். இப்போ நீங்க -1 மேப் பண்ணீங்கன்னா அது 1க்கு மேப் ஆகும் அண்ட் 0 போட்டீங்கன்னா 2க்கு மேப் ஆகுது. அப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு மேப் ஆயிடுச்சு. அட் தி சேம் டைம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. அப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன பசங்களா? செகண்ட் ஃபங்க்ஷன் வில் பி 1 to 1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். சரியா? யா மக்களே? ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே. அப்போ செகண்ட் இந்த ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு எப்படி டெஃபினிஷன் சொல்லுவீங்க? ஃபார் எவ்ரி n, ஓகேவா? ஃபார் எவ்ரி n பிலாங்ஸ் டு n யூ ஹாவ் அ ப்ரீ இமேஜ். எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு. அதனால இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன். சரியா பசங்களா? எவ்ரிவன் கெட் தி பாயிண்ட்? எஸ் ஆர் நோ? ஸோ இது ஆன் டுவா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணும். யா மகளே? கேன் யூ ஆல் ப்ரூவ் இட்? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ n² வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷனா? சே எஸ் ஆர் நோ? டொமைனை வச்சு தான் பேசணும். whether it is 1 to 1 function is an n² is an 1 to 1 function. ஓகே, எப்படி ப்ரூவ் பண்ணீங்க? ஸோ நம்ம ஆரோ டயக்ராம் வச்சு ப்ரூவ் பண்ணலாமா இல்லை நம்ம மென்டலி டயலாக்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணிக்கலாமா? how can you prove this மக்களே? எப்படிடா ப்ரூவ் பண்ணலாம்? what we can use it? arrow diagram. So you feel arrow diagram easy. சரி, ஓகே, சரி, ஃபைன். அப்போ arrow diagram வச்சு பண்றேன்னா நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு மென்டல் டயலாக்ஸை வச்சு எப்படி ப்ரூவ் பண்ணும் ஆர் மேக்ஸ் வச்சு எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத வச்சு நான் சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? எஸ் மக்களே, பர்ஃபெக்ட். ஓகேவா? யா. ஓகே, ஃபைன். ஸோ n² வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் இந்த இடத்துல? வாட் ஐ ஹவ் சென்ட், there are natural numbers.
n to n defined by f of n is equal to n square. சரியா? n to 1 n தான் மேப் ஆகுது. n to n தான் மேப் ஆகுது அப்படின்னா it is a natural number. இப்போ 1 2 3 4 5 வரும். 1 வந்து 1க்கு மேப் ஆகும். இப்போ 2 வந்து 4க்கு தான் மேப் ஆகும். 3 வந்து 9க்கு தான் மேப் ஆகும். கரெக்டா? அப்ப மீதி இருக்கிற எந்த எலிமெண்ட்ஸும் மேப் ஆகாது. மீதி யாரெல்லாம் மேப் ஆக மாட்டாங்க? 2 3 5 7 இந்த மாதிரி இருக்க நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் யாரெல்லாம் மேப் ஆகாம இருக்காங்க பசங்களா? நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் யாருமே மேப் ஆகல. அதனால இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. பட் இட் இஸ் an ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ வாட் ஆர் த யாரெல்லாம் மேப் ஆகாம போயிடுவான்? ஸோ நம்மளுக்கு இருக்க நான் பர்ஃபெக்ட் நம்பர்ஸ், நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ், நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 3 5 7 இதெல்லாமே ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு மேப் ஆகாது. ஓகேவா? பிரகதீஷ் you don't have today 12th live. சரியா பசங்களா? because I have paid class. ஓகேங்களா? ஏன் மக்களே, இந்த இடத்துல இதுக்கும் சேம் பிரின்சிபல்ஸ் தான். இதுலயும் உனக்கு ஒரு நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து பட் இங்க மேப் ஆகும். obviously it getting map. every numbers have its square. யா? ஆனா இது இருக்குல்ல, இது ஒரு ஒன் டு ஒன்னே கிடையாது. ஏன் மேம் ஒன் டு ஒன்னே கிடையாது அப்படின்னு சொல்றீங்கன்னா, யூ ஹாவ் டு கிவ் கவுண்டர் எக்ஸாம்பிள். ஹவு மேம்? டேய் ஓகே. ஸோ நான் அதை ஒரு ஆரோடகிராம் வச்சு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் லெட் மீ சி தி ஃபர்ஸ்ட் திங். இப்போ வந்து நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து நேச்சுரல் நம்பர் டே செட் பாருங்கடா. செட்டை பொறுத்து தான் நீங்க டைப்ஸையும் மாத்தணும். ஓகேவா? when it is a natural numbers, so 1 2 3 4 5 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? இங்கே 1 2 3 4 5 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமா ரைட்? ஆனா 1 வந்து 1க்கு தான் மேப் ஆகும் because of n ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4 and 3 ஸ்கொயர் பண்ணா 9. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் இருக்கு. கரெக்டா? so it is one to one function. So it is one to one function. ஆனா but ஓகேவா? but இதுல இருக்க 2 3, இதுல இருக்க 2 3ங்கற நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதெல்லாம் என்னது? ஒரு நான் பெர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஒரு நான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். இதுக்கெல்லாமே மேப்பே இல்ல. does not have pre-image. does not have pre-image. ஸோ இது ஒன் ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. செகண்ட் எக்ஸாம்பிள்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னா இட் இஸ் லாட் மோர் தென் 1 2 3 மட்டும் கிடையாது. 1 2ல இருந்து எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ 0 -1 நடுவில் இருக்கிற 0.1 0.2ன்னு எல்லாருமே வருவாங்க. ஓகேவா? எவ்ரி நம்பர் கம்ஸ். ஸோ எவ்ரி நம்பர்ஸ் கம்ஸ்ன்றப்போ இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேவா? எவ்ரி நம்பர்ஸ் கம்ஸ். So you have every number. அப்போ -1 1. சரியா? -1ம் சரி 1ம் சரி ஸ்கொயர் பண்ணா யாருக்கு மீட் ஆகும்? 1க்கு தான் மீட் ஆகும். and 0 mapped to 0. கரெக்டா? and 2ம் சரி -2ம் சரி it will mapped to 4. கரெக்டா? -2ம் சரி 2ம் சரி it will mapped to 4. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற பாலிசி இங்க இல்லை. ஓகேவா? so it is not is it not one to one function. அப்போ இது ஒரு one to one function இல்லை. சரியா? and it is not on to function also. on to கிடையாது. ஏன்னா நிறைய நம்பர்ஸ் இதுல மேப் ஆகாது. நிறைய நம்பர்ஸ் இதுல ஆக மாட்டாங்க. so it is not, obviously it is not on to. one toவும் கிடையாது, not on to also. சரியா பசங்களா? yes. so நீ ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கலாம். arrow diagrams போட்டு you can define the statement. Okay? Second விஷயம், R to R defined by f of x is equal to 1 by x. 1 by x ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன மாமன் கேட்டீங்கன்னா, when you have 1 by x, இது ஒரு ஃபங்க்ஷனே இல்ல. இது ஒரு ஃபங்க்ஷனே இல்ல. ஏன் ஃபங்க்ஷனே இல்ல அப்படின்னா, இது வந்து ஒரு fraction function which is rational function.
ரேஷனல் ஃபங்க்ஷன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க பசங்களா. இதை நான் சொல்றது கேளு. ரேஷனல் ஃபங்க்ஷன்னா டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. அப்படி 0 ஆச்சு அப்படின்னா நீங்க டொமைன்ல ஓகே எஸ் அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு இதுவும் டீச் பண்றேன் பசங்களா. சப்போஸ் இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ஒரு ரியல் நம்பர் செட் எடுத்துக்கிறேன். இது ஒரு ரியல் நம்பர் செட், எல்லா நம்பர்ஸுமே வரும். ரியல் நம்பர்ஸ்னா எல்லாருமே வரும். ஸோ -1னா இட் மேப்ஸ் டு -1 அண்ட் -2னா இட் மேப்ஸ் டு -1/2. கரெக்டா? அதோட ரெசிப்ரோக்கலுக்கு மேப் ஆகும். ஆனா 0ங்கிறது ரியல் நம்பர் செட்ல இருக்கு. ஓகேவா? 0ங்கிறது ரியல் நம்பர் செட்ல இருக்கு. ஆனா 0ோட இன்வர்ஸ் யாரு நம்மளுக்கு? 1/0 which is not defined. தெரியுமா எல்லாத்துக்குமே? அப்போ 1/0 யாருக்குமே மேப் ஆகாம இருக்கு. ஓகேவா? மத்த எல்லா நம்பர்ஸும் மேப் ஆயிரும். மத்த எல்லா நம்பர்ஸுமே நம்மளுக்கு மேப் ஆயிருச்சு. ஆனா இந்த 0 மட்டும் நம்மளுக்கு மேப் ஆகாம போயிரும். பிகாஸ் 0வோட மேப்பிங் இந்த ரியல் நம்பர்ஸ்ல இல்ல, டஸ் நாட் இன்வால்வ். ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனே இல்லை. இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். எப்போ ஒருத்தவங்க ஃபங்க்ஷனா இருப்பாங்க? டொமைன்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் மேப்பிங் இருக்கணும். சொல்லியிருக்கேன்ல, இங்க 0க்கு மேப்பே இல்லை. ஸோ இட் இஸ் டஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபங்க்ஷன். ஏனுக்கு ரீசன் கேட்பாங்க. சின்ஸ் f of x is equal to 1/x does not is not defined at. இது வந்து ஒரு இடத்துல நம்மளுக்கு டிஃபைனே இல்லை. நாட் டிஃபைன்ட் அட் x is equal to 0. x 0ங்கிற இடத்துல this is not defined. ஓகேவா? அப்ப செகண்ட் கேஸ் பாருங்க. செகண்ட் கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? டொமைனை மாத்திட்டான். ஆர்ல இருக்க எல்லாருமே வருவான், ஆனா 0 வரமாட்டான். ஓகேவா? ஆர்ல இருக்க எல்லாருமே வருவாங்க, பட் 0 doesn't involve. 0க்கு தான் 1 வருது இல்ல மேம். 0க்கு எப்படி 1 வரும்? 1/0 it is not 1. 1/0 it is infinity which is not defined. அந்த இன்ஃபினிட்டின்னு கூட நமக்கு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது ஆக்சுவலி. 1/0 it is not defined. சரியா பசங்களா? அதை இன்னும் நம்ம படிக்கல. ஸோ யூ கான்ட் சே இட். டன். இப்போ பாருங்களேன், இதுல நம்ம ஆர் எல்லா நம்பர்ஸும் வந்துருச்சு. ஆனா ஆர்ல 0வை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. அப்ப 0ங்கிற நம்பர் மட்டும் இருக்காது, மத்த எல்லா நம்பருமே இருக்கும். சரியா? இப்ப இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு இது ஃபங்க்ஷனா? இப்ப இது ஃபங்க்ஷனா இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, செகண்ட் கேஸ் பாருங்க. ரியல் நம்பர்ஸ்ல எல்லாருமே வந்துருவான். ஓகேவா? 0வை தவிர. ஓகேவா? 0 தவிர எல்லாருமே வருவாங்க. எனி நம்பர் உள்ள இருக்கிற நம்பரும், ரெசிப்ரோக்கல், இரேஷனல், டெசிமல் பாயிண்ட், எல்லா நம்பரும் வரும். ரியல்னா எல்லா நம்பரும் பேசுங்களா? சரியா? ஸோ நான் இப்படி போடுறதுனால யூ டோன்ட் திங்க் இட் இஸ் நத்திங் அப்படின்னு. ஆனா இது r -0, இது r மட்டும் தான். அப்போ 0 1 2 3 -1 2 எல்லாமே வரும். சரிங்களா? இப்போ 3 வந்து -1/3க்கு மேப் ஆகும். 1 will map to 1. ஸோ அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெசிப்ரோக்கல் தான் இருக்கும். யூனிக் ரெசிப்ரோக்கல். கரெக்டா? ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரே ஒரு யூனிக் ரெசிப்ரோக்கல் தான் இருக்கும். ஆமா ரைட்? அப்படி பார்க்கும்போது இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். ஆப்வியஸ்லி இது வந்து நம்மளுக்கு ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் தான், பட் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆனா ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னா, இங்க இருக்க 0க்கு மேப்பிங்கே இருக்காது. ஓகேவா? இங்க இருக்க 0க்கு மேப்பிங்கே இருக்காது. So what? It is not onto function. ஏன் onto function இல்ல பசங்களா? Because 0 does not have any pre-image. இதுக்கு எந்த ஒரு pre-image இருக்காது. -1னா யாருக்கு மேப் ஆவாங்க? -1/2க்கு மேப் ஆவாங்க. சாரி, -1க்கு தான் மேப் ஆவாங்க. இதுதான் 1/2க்கு மேப் ஆகும். And it maps to 1/2. Am I right பசங்களா? So it is 1-to-1 function, ஆனா not on-to-1 function. இதை mathematically எப்படி மேம் ப்ரூஃப் பண்ணலாம்? f of m is equal to f of n. சரியா? f of m is equal to f of n. What is f of m? 1/m. What is it? 1/n. So இது மாத்தி reciprocal பண்ணுங்க. அப்போ n is equal to m. So it is 1-to-1 function. ஓகேவா? 1-to-1 function ப்ரூஃப் பண்ண எது போதும் பசங்களா? இந்த 3 லைன் போதும். ஓகேவா? So it is 1-to-1 function. f of m f of n ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட m n ஈக்குவல்னு வந்துருச்சு. சரியா மக்களே? எவ்ரிவன், you all getting it? Yes or no பசங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாமா? Can we go? இன்னைக்கு 12க்கு லைவ் இல்ல பசங்களா. ஓகே, யா.
கிரேட் மக்களே. டன்ரா. ஸோ இது மோஸ்ட்லி 1 to 1 ஆன் டு ஒன் டிபேட் தான் போக சொல்றாங்க. இது 1 to 1 ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம டிஃபைன் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஃபார்முலா வச்சு ப்ரூஃப் பண்ணிக்கலாமா மக்களே? கேன் வி கோ வித் ஃபார்முலா? எஸ், ஃபார்முலா வச்சு இது ப்ரூஃப் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்? எஃப் ஆஃப் எம்மையும் எஃப் ஆஃப் என்னையும் ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. எந்த வேரியபிள் வேணா இருக்கலாம் சரியா? எஃப் ஆஃப் எம்னா யாரா இருப்பாங்க? m divided by m square minus 1 which is equal to n divided by n square minus 1. சரியா பசங்களா? எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? யூ கேன் கிராஸ் மல்டிபிள் இட். இது இந்த சைட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ m into n square minus 1 equal to n into m square minus 1. எவ்ரிதிங் எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு போ. எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு போங்க. ஸோ when you do it m into n plus 1 into n minus 1 or multiple it. Just multiple it. அப்போ m n square minus m, okay, which is equal to n m square minus n. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போவாங்க பசங்களா. அப்போ m n square minus nm ஸ்கொயர். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார் பண்ணிக்கலாம். மைனஸ் எம், இங்க இருக்கிறவங்க இந்த சைடு வந்தா பிளஸ் என். சரியா? யா பசங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? வாட் we can do it. ஸோ இதுல என்ன பண்ணலாம்? we have to take it at common. யாராவது ஒருத்தங்கள காமனா எடுத்துக்கணும். எஸ் யோகேஷ், இன்னைக்கு லைவ் கன்ஃபார்ம் தான் பசங்களா. ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? அஃப்கோர்ஸ் யுவர் லைவ் இஸ் கன்ஃபார்ம்டு. சரியா? எம்என் காமன். குட் பாயிண்ட். எஸ். ஸோ இதில் எம்என் காமனாக இருக்கு. ஸோ எம்என் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு என் லெஃப்ட், இங்கே ஒரு எம் லெஃப்ட். சரியா? இந்த ரெண்டு பேத்துல என்ன காமனாக எடுத்தா எம் n மைனஸ் எம்னு வரும். ஸோ சிம்பிள், ப்ளஸ்ஸை மட்டும் காமனாக எடுங்க. இவங்க ரெண்டு பேத்துல இருந்து ப்ளஸ்ஸை மட்டும் காமனாக எடுத்தா n மைனஸ் எம்னு வரும். அகெயின் யூ கேன் see this. இவன் ரெண்டு பேரும் காமனாக இருக்கான். ஸோ m மைனஸ் எம் இஸ் காம்ட் அவுட். ஸோ mn plus 1 is equal to 0. ஃபைன். இப்போ சொல்லுங்க பசங்களா, ஒன்று இது ஜீரோவா இருக்கும், இல்லைன்னா இவன் ஜீரோவா இருப்பான். கரெக்டா? ஸோ m மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா அப்போ ஆப்வியஸ்லி m இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு கேஸ் வருது. And mn is equal to minus 1. So n is equal to minus 1 by n. இப்படிங்கிற ஒரு கேஸும் வருது. சரியா? எப்படி பார்த்தாலும் சரி, you have two implies. கரெக்டா? Okay? So there are two cases. Obviously x is equal to y னு ஒரு கேஸ் வருது. அதே நேரத்துல xy is equal to minus y னு வருது. சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு பேர், ஓகேவா, இந்த ரெண்டுமே வருது. ஹவா? ஓய், ரெண்டு பேத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம்டா. நீங்க இப்போ சப்போஸ் x minus 2 is equal to x minus 3 is equal to 0. அப்ப என்ன சொல்வீங்க? x is equal to 2 or x is equal to 3. இந்த மாதிரி தானே சொல்வீங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இவன் ஒன்று ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க, இல்லை இவங்களை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இது ரெண்டு ஈக்குவலா இருந்துட்டு இருந்தா இட் இஸ் ஆப்வியஸ்லி 1 to 1 ஃபங்க்ஷன். ஒருவேளை இதுதான் ட்ரூ, இந்த கண்டிஷன் தான் ட்ரூ, mn தான் மைனஸ் 1 இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா இந்த செட்ல? ஸோ பிக் அவுட் எனி நம்பர்ஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர்ஸ் xy மல்டிபிள் பண்ணா minus 1 வருமா? ஏதாவது ரெண்டு நம்பர்ஸ் அந்த மாதிரி any number such that xy, அதாவது m n மல்டிபிள் பண்ணா -1 வர மாதிரி mக்கு ஏதாவது ஒரு நம்பர், nக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். எனி நம்பர், ரியல் நம்பர்ஸ் தானே, ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு நம்பர் சொல்றேன். see it is like 9 minus 9 by 2. ஓகேவா? சாரி, -2 by 9. we should have 2, right? இப்போ ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? ஸோ வென் ஐ மல்டிபிள் m and n ஐ வில் கெட் இட் as -1. கரெக்டா? இந்த ரெண்டு நம்பர்ஸுமே நம்மளோட டொமைன்ல இருக்குல்ல, ரெண்டு நம்பர்ஸுமே நம்மளோட டொமைன்ல இருக்கு. அப்போ there is possibility. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது.
சரியா பசங்களா? So it is not one to one function. இந்த மாதிரி நம்பர்ஸ் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. இது இருக்குல்ல, இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்மளோட டொமைன்ல இருக்குல்ல. நானே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்க எவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? இந்த மாதிரி நீங்க ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். யூ ஹாவ் இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஒரு நம்பர் இருக்குன்னா பரவாயில்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பர்ஸ் கொடுக்க முடியும். யூ கேன் கிவ் ரைட். இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பர்ஸ் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா பசங்களா? ஸோ 9/2 into -2/9 நான் சொல்றேன். வேற ஏதாவது நம்பர் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். For any other number you can give it. இது இன்னொருக்கா சொல்லுங்க. Yes, of course. சரி, ஓகே. You can't get it, so no problem. Okay, okay. Yes, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்டா. இத 1-to-1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம். சரியா பசங்களா? 1-to-1 ஃபங்க்ஷன்னா f of m f of n ஈக்குவல்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு லாஸ்ட்ல m is equal to n வந்தா 1-to-1 ஃபங்க்ஷன், வரலன்னா not a 1-to-1 ஃபங்க்ஷன். சரியா? இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, சரி ரெண்டு பத்தி எடுத்துக்கிட்டீங்க, கிராஸ் மல்டிபிள் பண்றோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு காமன் அவுட் பண்றோம். காமன் அவுட் பண்ணும்போது கடைசியா அந்த ரெண்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணுவீங்கல்ல, சேம் வே ஃபேக்டரைசேஷன்ல என்ன பண்ணுவோம், காமன் அவுட் பண்ணி ரெண்டு பேர்ஸா எடுப்போம். கரெக்டா? அந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு வந்து நிக்குது. ஓகே, இந்த ரெண்டு பேருக்கு வந்து நிக்குது. சப்போஸ் இது ரெண்டு பேத்துல இவன் ஃபால்ஸ், இது வந்து 0 இல்லைன்னா தான் இவனை மட்டும் 0ன்னு எடுத்துக்க முடியும். ஓகே, இதுவும் 0க்கு பாசிபிலிட்டி இருக்கு, இதுவும் 0வா இருக்கலாம். இந்த ஃபேக்டர் 0வா இருக்கலாம்னா இன்னும் இந்த ஃபேக்டர் 0வா இருக்கலாம். கரெக்டா? யாராவது ஒருத்தவங்க 0வா இருக்க போய் தான் நம்மளுக்கு 0ங்கிற ஆன்சர் வந்திருக்கும். ஆமா ரைட்? ஸோ if m is equal to n 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா m is equal to m. ஸோ m is equal to n வந்துச்சு. ஸோ இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இல்ல, நீ இது மட்டும் ட்ரூவா இருந்தாதான் 1-to-1 ஃபங்க்ஷன். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களும் ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்ம செக் பண்ணோம். இது 0 ஆகுமா ஆகாதான்னு நம்ம செக் பண்றோம். சரியா? mn plus 1 is equal to 0னா அப்ப mn is equal to -1. so -1னா n is equal to -1. லைக் இதை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா பசங்களா? இப்போ செக் தி செட். செட்டை எடுத்துக்கோ. உன்னோட டொமைன் என்னது? r -1 and 1. ரியல் நம்பர்ஸ்ல -1யும் 1யும் மட்டும்தான் சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. மற்ற எல்லா நம்பர்ஸுமே வரும். சரியா? டொமைன்ல. அண்ட் உன்னோட கோடொமைன்ல எல்லா நம்பருமே இருக்கு. ஆர்னா எல்லா நம்பருமே இருக்கு. ஸோ அந்த எம்மும் என்னும் எந்த செட்ல இருந்து வந்திருக்காங்க? comes from which set? m and n belongs to r -1, இந்த செட்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த செட்ல உன்னால ஒரு m ஒரு n பிக் அவுட் பண்ண முடியுமா? சோ தட் அவங்க ரெண்டு பேர்த்தோட மல்டிப்ளிகேஷன் -1 வர மாதிரி. அப்படின்னா எஸ், ஐ கேன் பிக். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் என்னால பிக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்துருக்கேன் 9/2 into -2/9. மல்டிபிள் பண்ணா எனக்கு -1 வரும். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமானா எஸ், ஆப்வியஸ்லி நிறைய எக்ஸாம்பிள் கொடுப்பேன். 11 n is equal to -7, 11 when you multiple. ஸோ இங்க 7 வரும். So 11/7 into -7/11. ஸோ ரெண்டு பத்தியும் மல்டிபிள் பண்ணா எனக்கு -1 கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குதானே. ஸோ இந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த கேஸ் ட்ரூ தான், ஃபால்ஸ் கிடையாது. இது ட்ரூன்றதுனால இது ட்ரூவா இருக்க, இது ட்ரூ அப்படின்னா n is equal to mங்கிறது ஃபால்ஸ். ஓகேவா? இது நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னா இது நம்மளுக்கு ஃபால்ஸ். ஏன்னா இதுக்கு நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, இதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு, இதுக்கு எவிடன்ஸ் இல்ல. சரிங்களா? அப்ப என்னும் எம்மும் ஈக்குவலா தான் இருக்கணும்ன்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. பட் இதுக்கு நம்மளுக்கே எவிடன்ஸ் இருக்கு. பிகாஸ் we itself pick a number. நம்மளாலே ஒரு நம்பர்ஸை பிக் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வர முடியுது. ஸோ இதுதான் ட்ரூவான கண்டிஷன். இது ட்ரூன்னு இருந்தா நம்மளுக்கு அது 1-to-1 ஃபங்க்ஷன் இல்ல. 1-to-1 ஃபங்க்ஷன் எப்ப மட்டும்தான் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்ல முடியும்? எம்மும் என்னும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் 1-to-1 ஃபங்க்ஷன். ஆனா நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னது? எம்மையும் என்னையும் மல்டிபிள் பண்ணா -1. காட் இட்? எம்ம மேல கொண்டு வரலாம்ல, எதுக்கு மேலடா? Now you all getting it? Now also not? Yeah? Okay. Yes, Yogesh. ஷவனுக்கு கிளாஸ் எடுப்பேன் ஷார்ப்பா. ஓகே? யா மக்களே. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க.
So if R to R is defined as, so what is image, what is pre-image? அதுல கொஞ்சம் கிளாரிட்டியா இருங்க மேம். அப்போ m is equal to n வந்துரும்ல மேம்? வராது. எம்மும் என்னும் வராது. mn is equal to -1னா எப்படி எம்மும் என்னும் ஈக்குவலா இருக்க முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். அவன் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா -1 கிடைக்காது. யா ஸ்ரீ? ஸ்ரீ நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். சி mn is equal to equal, mn is equal to -1. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது தப்புனா தான் இதை எடுத்துக்க முடியும். சரியா? இது நம்மளுக்கு தப்புன்னு வரல, இது கரெக்ட்னு வந்திருக்கு. அப்ப இதுதான் தப்பு. ஓகே, ஹாவ் அ கிளாரிட்டி. இது நம்மளுக்கு ராங், இது வந்து நம்மளோட மேக்ஸ் படி தப்பு அப்படின்னா தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். பட் வி ஹாவ் ஃபவுண்ட் mn is equal to -1ங்கிறது கரெக்ட். ஸோ நம்மளுக்கு எம்மும் என்னும் ஈக்குவல் கிடையாது. சரியா பசங்களா? ஓகே, லெட் மீ செக். இஃப் ஒரு ஃபங்க்ஷன் r to r போகுது, defined by f of x is equal to 2x square minus 1. Then the pre-image. Pre-imageனா என்ன பசங்களா? What is pre-image? So இது வந்து image, இது வந்து pre-image. இங்கிருந்து ஒருத்தங்களுக்கு மேப் போச்சு. சரிங்களா? இங்கிருந்து எக்ஸுக்கு இந்த வேல்யூ இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு நான் கொஸ்டின் பண்றேன். நல்லா கவனி. எக்ஸுக்கு நான் இதை போட்டேன், எக்ஸுக்கு சம் ஏன்னு போடுறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா தட் இஸ் இமேஜ். சரியா? ப்ரீ இமேஜ் அப்படின்னா அந்த டாட் என்கிட்ட இங்க இருக்கு, கோடமைன்ல இருக்கு. அப்போ இங்க இருக்க ஒரு எலமெண்ட், இந்த எலமெண்ட் எங்கிருந்து மேப் ஆகி வந்திருக்கு, எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரீ இமேஜ் மீன்ஸ் எங்கிருந்து வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருந்தா உன்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வில் பி பி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். காட் இட்? ஸோ இப்போ வந்து ஃபைண்ட் தி ப்ரீ இமேஜ்னு கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன டைப் கேட்குறான்? எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கொஸ்டின் பண்றாங்க. சரியா பசங்களா? ஸோ இது ஆஸ்கிங் வாட்? எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம செக் பண்ணோம். ஓகேவா பசங்களா? யூ காட்டிங் இட்? யா. ஸோ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17 இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மள கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் என்னது? 2x square minus 1. ஓகேவா? ஸோ நவ் யூ ஆல் புட். இப்போ எக்ஸுக்கு என்ன இருந்தா நம்மளுக்கு 17 வரும். ஸோ செக் பண்ணிடுவோமா? So first 2x square, இங்க இருக்க -1, இந்த சைடு போனா +1. Okay, 17 plus 1. So which is 18. அப்போ 2x square is equal to 18. அப்போ x square is equal to 9. 2 ஆல divide பண்ணிடுவீங்க. Okay, yeah. It is not only 3 plus or minus 3. சரியா பசங்களா? So அப்போ xக்கு என்ன வேல்யூ வரும்? plus or minus 3. And set பாருங்க, it is a real number. ரியல் நம்பர்னா ரெண்டு பேத்தையும் தான் போட்டாகணும். ஸோ எக்ஸுக்கு +3யும் வரும், -3யும் வரும், ரெண்டு வேல்யூஸும் இருக்கு. சரிங்களா? அண்ட் வாட் அபவுட் 4? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4. எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? 2x square minus 1 which is equal to 4. அப்போ 2x square equal to 4 plus 1 which is 5. அப்போ x square is equal to 5/2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2. ஓகே, 5/2. ஏன்னா இங்க இருக்க ஸ்கொயர் இந்த சைடு வந்தா ஸ்கொயர் ரூட். சரியா பசங்களா? சேம் வே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு இருக்கு. ஓகே, ஸோ 2x square minus 1 is equal to -2. 2x square equal to -2 plus 1 which is -1. 2x square is equal to -1. x square is equal to -1/2. This is not possible. இது not possible. x square ஒரு நெகட்டிவ் நம்பரா? இல்ல, இது not possible. அப்போ xக்கு no values. ஓகேவா? no values. So x doesn't have any values. அப்போ நம்மளுக்கு -2 does not have any pre-image. இதுக்கு pre-image இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? -2 does not have any pre-image. இதுக்கு எந்த ஒரு pre-imageமே இல்லை. எஸ், நோ சொல்யூஷன் போடக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்களோ அதை போட்டுக்கலாம். ஏன் லாவண்யா? ஸோ இங்க நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கான்னா அவன் pre-image இல்லையான்னு கேட்டிருக்கா, இல்லையான்னு கேட்டிருக்கான். இட் இஸ் நாட். ஓகேவா பசங்களா? எஸ். ஃபைண்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன். If f is -2 to 2,
b is given by f of x is equal to 2x cube. Then find b so that f is onto. onto na என்ன அர்த்தம்? any idea? onto na என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருக்குமே இமேஜ் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ find b so that f is onto. இது ரொம்ப ஈஸி. இந்த பேர்க்குள்ள இருக்கிற எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ -2 to 2 யாருக்கெல்லாம் இதெல்லாம் யாருக்கு மேப் ஆகுதோ அதுதான் உன்னோட பியா இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த செட் யாருக்கு மேப் ஆகும்? யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். இப்போ பவுண்டரி பாயிண்ட்ஸ் தானே. ஸோ எத்தனை பேர் இதை பாக்குறீங்க? இட் இஸ் அ க்ளோஸ்ட் இன்டர்வல். சி -2 to 2 இட் இஸ் அ க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ -2ல இருந்து 2 வரைக்கும் எல்லாருமே மேப்பிங்குள்ள வராங்க. சரிங்களா? அப்ப இவங்களோட மேப்பிங், இவங்களோட f of x எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிம்பிள். இவங்க எக்ஸோட வேல்யூ -2க்கும் 2க்கும் நடுவுல இருக்கு அப்படின்னா அப்ப f of x யாருக்கும் நடுவுல இருப்பாங்க? f of -2க்கும் f of 2க்கும் நடுவுல இருப்பாங்க. ஓகே. ஸோ எக்ஸோட வேல்யூ -2க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எங்க இருக்கும்? எஃப் ஆஃப் -2க்கும் எஃப் ஆஃப் 2க்கும் நடுவில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் இட். வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் -2? வாட் இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ்? இட் இஸ் 2x cube. ஸோ 2x cube which is equal to 2 into -2 cube. So it is -8. -8 into 2. -8 2வையும் மல்டிபிள் பண்ணா -16. ஓகேவா? வாட் இஸ் எஃப் ஆஃப் 2? Same 2 into 8 which is 16. அப்போ உன்னோட b set என்னது? Your b set will be -16 to 16. Okay வா பசங்களா? Yes. So it will be -16 to 16. Ma'am graph geometry இருக்கா ma'am? இல்ல. No Saravana, you don't have any graph geometry in 11th and 12th. சரியாப்பா? you won't have any graph and geometries. யா பசங்களா? so see like இந்த எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் நம்மளுக்கு domain and range மட்டும் தான். so have a clarity in this. so இதை முடிச்சிட்டா நான் நாளைக்கு தான் உங்களுக்கு domain and range நடத்துவேன். சரியாப்பா? மேம் லைஃப் லாங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? புரியல. லைஃப் லாங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா வாட் இஸ் லைஃப் லாங்? Okay. Okay, pasangla. So listen here. Check whether the function f of x is equal to your 𝐂𝐿𝐾. Okay, sorry 𝐂𝐿𝐾. So check whether the function f of x is equal to x mod x defined on -2 to 2 is onto or not. 1-to-1 function இல்லையான question பண்றாங்க. Okay. If it is 1-to-1 function, find a suitable codomain such that the function becomes a bijection. Bijection என்னது? onto ஆவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே. ஆக்சுவலி இந்த இன்டர்வலை நீ 2 டைப்பா பிரிச்சிடணும். ஓகேவா? இந்த இன்டர்வலை யூ ஆர் கோயிங் டு டிவைட் இட் அஸ் 2 இன்டர்வல் பிளாக்ஸ். ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாமா பசங்களா? எஸ். 1-to-1 இல்லையானு செக் பண்ண சொல்றான். ஒரே ஒரு கேஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். எந்த கேஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்னா 0வா இருக்கிறது மட்டும் டிஃப்ரெண்டா எடுத்துக்கிறோம். ஒய்னா நான் ரீசன் சொல்றேன். f of x is equal to f of y. You take it like this. சரியா? கடைசியில x-உம் y-உம் ஈக்குவலா வரந்தா 1-to-1. இல்லைன்னா நாட் 1-to-1. ஓகேங்களா? இப்போ f of x என்னது? x mod x equal to y mod y. ஓகேவா பசங்களா? x mod x y mod y. ஓகேவா? ஹோம்ஒர்க் சம் கொடுங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நான் கொடுக்குறேன் ரபி. இப்போதைக்கு இது லெசன் படிங்க. இது வரைக்கும் கிளியரா? ஏன் எப்படி போடுறோம்? ஏன்னா 1-to-1நாலே f of x f of y ஈக்குவல்னு எடுத்துக்கணும். ஸோ x mod x will be equal to y mod y. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ ஒருவேளை 0வா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சிங் இட். எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். இங்க இருக்க y இந்த சைட் கொண்டு வந்துக்கிறேன். x by y equal to mod y mod x. ஓகே. இதுல நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றேன். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா ஒருவேளை x 0வா இருந்தா அந்த மொத்தமும் ஃபெயில். ஏன்னா நம்ம டிவைட்ல வந்து 0 இருக்கக்கூடாது. கரெக்டா? அப்ப x y ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு 0னா தான் இந்த ப்ரொசீஜர்.
அப்ப ஈக்குவல் டு ஜீரோக்கு நீ தனியா தான் சொல்லணும். when x is equal to 0 and y is equal to 0 ரெண்டு பேரும் ஜீரோவா தான் இருக்கு அப்படின்னா they are equal. ஸோ என்னோட f of x உம் f of y உம் ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? அப்ப ஜீரோவை டிவைட் பண்ணாம ஜீரோவை விட்டுட்டு மற்ற நம்பர்ஸ்க்கு டிபேட் பண்றோம். சரியாப்பா? ஓகே, you all knows that ஓகே யா. ஸோ இது பாருங்க, இது ஒரு பாசிட்டிவ். நான் என்ன சொன்னேன், மாட்னாலே பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் அண்ட் இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். அப்போ இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். சரியா? இந்த நம்பர் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ சி உங்களுக்கு எப்படி சொல்றது? ஓகே, ஐ எம் ஹாவ் அ கிளாரிட்டி. ரெண்டு நம்பர்ஸ் டிவைட்ல இருக்கு. ரெண்டு நம்பர்ஸை டிவைட் பண்ணும் போது உனக்கு ஆன்சர் பாசிட்டிவ். ரெண்டு நம்பர்ஸ் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் பாசிட்டிவ். இது எப்போ மட்டும்தான் பாசிபிள்? ஸோ எப்போ மட்டும்தான் பாசிபிள்? சப்போஸ் இந்த நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்கு, இது பாசிட்டிவ் நம்பரா இருக்கு அப்படின்னா இங்க என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு? நம்மளுக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வந்திருக்கும். கரெக்டா? ஒருவேளை இந்த நம்பர் நெகட்டிவாகவும் இது பாசிட்டிவாகவும் இருக்கு. ஸோ அப்படி நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியும் பசங்களா? இது வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ், இதுவும் ஒரு இது பாசிட்டிவா இருந்தா இதுவும் பாசிட்டிவா இருக்கணும், அப்பதான் பாசிட்டிவ் ஆன்சர் வரும். ஸோ இது நெகட்டிவ்னா இதுவும் நெகட்டிவ், அப்பதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் வரும். ஸோ இந்த கேஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன இம்ப்ளைஸ் ஆகுது பசங்களா? திஸ் கேஸ் இம்ப்ளைஸ். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எய்தர், ரெண்டு பேரும் அட் அ டைம்ல. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் எய்தர் ரெண்டு பேரும் பாசிட்டிவா இருப்பாங்க, போத் ஆர் பாசிட்டிவ். இல்லைன்னா ரெண்டு பேரும் நெகட்டிவா இருப்பாங்க, போத் ஆர் நெகட்டிவ். கரெக்டா? புரியுதா பசங்களா? எஸ். ஏன் மாடுங்கிறது இட் இஸ் ஆப்வியஸ்லி மாட்னாலே நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைட் ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கு. அப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒயோட பாசிபிலிட்டிஸ் செக் பண்றோம். ஏன்னா மாட் அப்படின்னாலே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு விதமா பிரிக்கணும். ஸோ யூ ஹாவ் டு சிம்பிளிஃபை இட். அதுக்கு தான் இந்த பேசிட்டு இருக்கோம். அப்போ எக்ஸ் நெகட்டிவ்னா ஒய் உனக்கு நெகட்டிவா தான் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் எக்ஸ் ஒரு பாசிட்டிவ் நம்பர்னா ஒய்யும் ஒரு பாசிட்டிவ் நம்பர். அப்போ மட்டும்தான் இந்த கேஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் கிளாரிட்டி இருக்கா பசங்களா? சே எஸ் ஆர் நோ? யூ ஹாவ் அ கிளாரிட்டி? யா மக்களே? ஸோ எஸ் ஆர் நோ பசங்களா? எங்க பசங்களா ஒருத்தவங்க கூட மெசேஜ் பண்ண மாட்டீங்க. ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். யா மக்களே? ஸோ எனிவன் ஹாவ் எனி கிளாரிட்டி? யா ஓகே, பர்ஃபெக்ட், டன். இப்போ அப்போ நம்ம வந்துட்டு அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, ரெண்டுமே நெகட்டிவ்ல இருந்தாலும் சரி ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருந்தாலும் சைன் இங்க பார்க்க தேவையில்லை. எதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறேன்? சைனை பத்தி நீ யோசிக்க தேவையில்லை. ஸோ சைனே யோசிக்காம நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். ஓகே, சைனை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. அப்போ எக்ஸையும் எக்ஸ் மாட் எக்ஸையும் ஒய்யும் மாட் ஒய்யும் நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இது எனக்கு ஒய் ஸ்கொயர் வரைக்கும். ஏன்னா யூ நோ நீட் டு வரி அபவுட் மாட், நீ நோ நீட் டு வரி அபவுட் சைன். சரியா? ஒருவேளை மேம் நீங்க கேட்கலாம், மேம் எக்ஸுக்கு 5 கொடுக்குறேன், -5ன்னு கொடுக்குறேன், அப்போ இது என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. யூ புட் இட் அண்ட் சி. ஸோ எக்ஸ் மாட் 5னா ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுக்கணும்? நெகட்டிவா தான் இருக்கணும். ஏன்னா போத் ஆர் பாசிட்டிவ் ஆர் போத் ஆர் நெகட்டிவ். நீ ஒருத்தனை பாசிட்டிவா கொடுத்தா தான் தப்பு வரும். ஒய்க்கு 8ன்னு கொடுத்து பாருங்க, வாட் வில் ஹாவ்? ஸோ -5 mod 5 ஈக்குவல் டு -8 mod 8. சரி, அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இதுக்காக தான் சொல்றேன். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 5 mod 5 எடுத்தா 5 தான் வரும். 8 mod 8 எடுத்தா 8 தான் வரும். ஆமா, ரைட்? ஸோ 5 5s are 25, 8 8s are 64. அப்போ என்ன பண்ணாலும் சரி கடைசியில் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு எண்டிக்கு வந்துடும். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னா இட் இஸ் நாட் ஆப்வியஸ்லி 1-to-1 ஃபங்க்ஷன். நானே சொல்லிடுறேன், இட் இஸ் நாட் ஆப்வியஸ்லி யூ வில் கெட்டிங் லைக் அஃப்கோர்ஸ் யூ வில் கெட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஆனால் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாப்பா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அப்படி பார்த்தா x square minus y square is equal to 0. So x minus y, x plus y. x minus y, x plus y. ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
minus 2 to 2, right? Find the codomain. Fit is 1-to-1 function. So இந்த நம்பர்ஸ்குள்ள யார் எடுத்தாலும் மேம் அதை 0 கன்ஃபார்ம்னா போடணுமா? 0வை கன்ஃபார்ம் தான் போடணுமாவா அப்படின்னா நோ நீட். ஓகேவா? 0வை கன்ஃபார்மாக போடணும்னு அவசியம் இல்லை பசங்களா. ஸோ நோ நீட் டு புட் 0 தேர். ஓகே சி. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் ஈக்குவல்னு வந்திருக்கு. ஓகேவா? ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்மளுக்கு ஈக்குவல்னு வந்திருக்கு. இது எப்போ மட்டும்தான் பாசிபிள்? when only possible. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா நீங்க கேட்கலாம் மேம் ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் ஈக்குவல். ஓகேவா? ரெண்டு ஸ்கொயர் நம்பர்ஸ் ஈக்குவல். ஸோ இப்போ நீங்க சொல்லலாம் மேம் இப்போ 2 ஸ்கொயரும் மைனஸ் 2 ஸ்கொயரும் ஈக்குவல் தான். ஓகேவா? 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 ஸ்கொயர் 4. ஸோ ஆனால் வந்துட்டு இதோட நம்பர்ஸ் வேற இல்லை. 2 மைனஸ் 2 நாட் ஈக்குவல் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். கரெக்டா? எஸ். இது வரைக்கும் இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. என்ன செக் பாயிண்ட் இருக்கு? ஒன்னு ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும், இல்ல ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு. அப்போ எக்ஸ் வந்து 2னா யூ கான்ட் டேக் ஒய் எஸ் மைனஸ் 2. நெகட்டிவா சொல்லியிருக்க முடியாது. அப்போ ஒய்யும் ஒரு பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு, இல்ல ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு பேர்த்தோட ஸ்கொயர் நம்பரும் ஈக்குவலா இருக்கு. அப்போ என்ன டிபேட் பண்ணுவேன்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா தான் இருந்தாகணும். கரெக்டா பசங்களா? எவ்ரி ஒன் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அண்ட் எக்ஸும் ஒரு பாசிட்டிவ் நம்பர், ஒய்யும் ஒரு பாசிட்டிவ் நம்பர். ரெண்டு பாசிட்டிவ் நம்பரோட ஸ்கொயர் ஈக்குவலா இருக்குன்னா நிச்சயமா அந்த ரெண்டு நம்பர்ஸும் ஈக்குவல். ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸோட ஸ்கொயர் ஈக்குவலா இருக்குன்னா நிச்சயமா அந்த ரெண்டு நம்பர்ஸும் ஈக்குவல். ஸோ அந்த பாசிபிலிட்டியில எக்ஸ் அண்ட் ஒய் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. தென் அப்படி பார்த்தா this is 1-to-1 function. அப்போ this is 1-to-1 function. ஓகே? this is 1-to-1 function. அப்போ minus 2க்கும் 2க்கும் ஏத்தாப்புல இருக்கிற ஒரு on-to function பேரை நீ கண்டுபிடிக்கணும். இது f of xக்கு மேட்ச் ஆகுது. it is mapping to b and b is an on-to function. b வந்து ஒரு on-to functionஆ எடுத்துக்கணும். எப்படி எடுத்துப்ப நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து -2க்கும் நடுவில் எக்ஸ் இருக்கு. your x lies between -2 to 2. அப்படின்னா உங்களோட f of x எங்க லை ஆகும்? உங்களோட f of x எங்க லை ஆயிருக்கும்? f of -2க்கும் f of 2க்கும் நடுவுல லை ஆகும். f of -2 ஓட வேல்யூ என்ன வருது? check and say what is f of -2? so your f of x is x mod x. சரிங்களா? அப்போ f of -2 என்ன வரும்? -2 mod 2. so -2 into 4 which is 2 minus 4. okay? and f of 2 என்னவா இருக்கும்? 2 mod 2 which is 2 mod 2 which is 4. அப்போ இது -4க்கும் 4க்கும் நடுவுல இருக்கும். this is your codomain. ஓகேவா பசங்களா? this is your codomain. you all getting? yes Sanjay. no pa 8th standardக்கு no life. okay? yes. ஓகேவா பசங்களா? you all damn sure, right? you all getting it? புரியுதுல? not for 8th standard இலக்கியா. yes everyone superடா. so இதெல்லாமே வந்து எலாபரேட்டா like own given question. சரியா? உன்னோட புக்ல பாப்பீங்க இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் நம்பர்ஸ் தான். அந்த எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் எதுவுமே எலாபரேட்டா சொல்லி இருக்க மாட்டான். யூ ரியலி அதை படிச்சு பார்த்தா என்ன ரீசன் கூட உங்களுக்கு புரியாது. சரியா? ஸோ யூ ஹாவ் டு லிசன் டு திஸ் கிளாஸ். ஸோ 12th மேக்ஸ் வேற, 11th மேக்ஸ் வேற. 12th மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் ஈஸியா புரியுற மாதிரி கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருப்பான். ஆனா 11th மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. தே ஓன்ட் ஸ்டே இன் ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் கம்மியா இருக்கும். ஓகே, இதை நான் ரிப்பீட் பண்ணுமா? ஃபைன். ஸோ இதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா f of xும் f of yயும் ஈக்குவல் பசங்களா. ஈக்குவல்ன்ற கேஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சைடு ஃபுல்லாக எனக்கு பாசிட்டிவாக வருது, ஒரு சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ் கேஸை வச்சு நான் போகிறேன்.
ரெண்டு டிவைடோட ஆன்சர் எனக்கு எப்போ பாசிட்டிவா இருக்கும்னா ஒன்று ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவ் நம்பரா இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே எனக்கு நெகட்டிவ் நம்பரா இருக்கணும். அப்போ மட்டும்தான் இது பாசிபிள். சரிங்களா? ஸோ இட் இஸ் எய்தர் பாசிட்டிவ் ஆர் எய்தர் நெகட்டிவ், ரைட்? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இப்போ ப்ரொலாங் பண்றோம். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ்ன்றதுனால இந்த மாட் வைல எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாவே ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா x2 y2 தான் வரும். ஒருவேளை ரெண்டுமே நெகட்டிவ்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருக்கும், பாசிட்டிவா இருக்குன்னா x2 y2 மட்டும் வரும். சரிங்களா? இப்போ மறுபடியும் கேஸ் சொல்றேன், ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் நம்பர். சி இப்போ x சப்போஸ் நான் ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கிறேன். x suppose a positive number, then y is also a positive number. ஓகேவா? அப்போ x ஸ்கொயரும் y ஸ்கொயரும் ஈக்குவல். ஒரு பாசிட்டிவ் நம்பரோட ஸ்கொயரும் இன்னொரு பாசிட்டிவ் நம்பரோட ஸ்கொயரும் ஈக்குவலா இருக்க முடியும். ஸ்கொயர் நம்பர்ஸ் ஈக்குவலா முடியுமா? வேற வேற நம்பர்ஸோட ஸ்கொயர் ஈக்குவலா இருக்குமா? டெஃபினெட்லி நாட். அப்ப அந்த ரெண்டு நம்பர்ஸும் ஈக்குவலா தான் இருந்தாகணும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது தான் ட்ரூ. இதுவே எக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர், ஓகேவா? அப்போ எக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர், ஒய் வந்து அப்போ ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்கும். ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸோட ஸ்கொயர் ஈக்குவலா இருக்குமானா இருக்கும். எப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான். ஸோ அப்போ எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் தான் வருது. ஸோ இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். சரிங்களா? இது 1-to-1 ஃபங்க்ஷன்றதுனால ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு போய்க்கிறோம். -2 வந்து பிங்கிற ஒரு செட்டுக்கு மேப் ஆகும். பி இஸ் அன் ஆன் டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அப்படி ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸ் வந்து -2க்கு 2க்கு நடுவில் இருக்கு அப்படின்னா f of x lies between f of -2 and f of 2. ஸோ அதை ரெண்டு பத்தி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா your answer is getting. ஓகேவா? ஓகே பசங்களா. ஸோ பாய் பாய் பசங்களா எவ்ரிவன். ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிருங்க. இதோட பிடிஎஃப் வேணும்னு சொன்னீங்கன்னா அட்டாச் பண்றேன். இஃப் யூ நாட் நீட் எனி பிடிஎஃப் we will let you know. ஓகேவா? You won't need any PDF பசங்களா? Say ஃபடாஃபட். You don't need or not. No need? சரி ஓகே. ஓகே பசங்களா. ஸோ homework. Okay. So exercise sums you can work it on C. சரிங்களா? எக்ஸசைஸ் சம்ஸ்ல டொமைன் ரேஞ்ச் தாண்டி வர எல்லா சம்ஸையுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் 1.3ல பாத்தீங்கன்னா அப் டு யூ கேன் ஒர்க் ஃப்ரம் 1 to 5. 1 to 5 நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் நிகிதா. ஓகே? ஸோ எக்ஸசைஸ் 1.3ல 1 to 5 யூ கேன் ஒர்க் இட் ஆன் சி. ஓகே பசங்களா. நான் வரேன் பசங்களா. பாய் பாய் எவ்ரிவன். டாடா.